அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கழற்சிக்காயை கொண்டு யானைக்கால் வீக்கம் மற்றும் விதை வீக்கத்திற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்தோம். இப்பொழுது கழற்சிக்காயை கொண்டு பல் நோய்க்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அன்பான நேயர்களே, டீத் என்று சொல்லக்கூடிய பற்களில் பல்வேறு வகையான நோய்கள் தோன்றும். பல் அரணை, பல் சொத்தை மற்றும் ஈறுகளில் வலி, இவை அல்லாமல் பல் ஆட்டம், இவை அனைத்திற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் பற்களுக்கு பாதுகாப்பாக எப்பொழுதுமே இயற்கை தந்த மூலிகை பொடிகளை பயன்படுத்தி வந்தால் மிகவும் ஆரோக்கியமாக பற்களை பாதுகாக்க முடியும். ஆலங்குச்சி மற்றும் வேல மரத்தினால் சிறு சிறு குச்சிகள் செய்து பல் துலக்கி வந்தால் பற்களில் ஏற்படுகின்ற பல்வேறு வகையான நோய்களையும் நாம் விலக்கிக் கொள்ளலாம். அளவிற்கு அதிகமாக பற்கள் ஆட்டம் கண்டு பல் சிதைவு ஏற்பட்டால் அவற்றை தடுப்பதற்கான அற்புதமான மருத்துவம் இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கழற்சிக்காய், அடுத்ததாக களிப்பாக்கு. கழற்சிக்காய் மிக சிறந்த கிருமி நாசினி. பற்களில் ஏற்படுகின்ற அந்த கிருமிகளை படிப்படியாக நீங்கி வாய் துர்நாற்றத்தையும் நீக்கும், பல் ஆட்டத்தையும் படிப்படியாக தடுக்கும். ஆகையால் கழற்சிக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக களிப்பாக்கு. அதீத துவர்ப்பு சக்தி உள்ள களிப்பாக்கு மிக சிறந்த கிருமி நாசினி. பற்களில் தோன்றுகின்ற கிருமிகளை களிப்பாக்கு சுவைக்கும் போது ஏற்படுகின்ற வாயில் ஏற்படுகின்ற நீரை சுவைத்து வந்தால் இதன் அதீத தோற்பு சக்தியால் அங்கு இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் வெளியேறும். ஆனால் இந்த நீரை உள்ளுக்குள் எடுக்கக்கூடாது, வெளியே துப்பிவிட வேண்டும். அவ்வாறு செய்து வந்தால் பற்களில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் பறந்துவிடும். ஆகையால் களிப்பாக்கையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கழற்சிக்காய் 20 கிராம், களிப்பாக்கு 10 கிராம். முதலில் 20 கிராம் கழற்சிக்காயை பொன்னிறமாக வறுக்க வேண்டும். நன்றாக பொன்னிறமாக வறுத்த கழற்சிக்காய்களை எடுத்துக்கொள்ளலாம். இதனுடன் 10 கிராம் களிப்பாக்கு சேர்க்கவும். நாம் கழற்சிக்காய் அளவிற்கு களிப்பாக்கை வறுக்காமல் ஓரளவு சூடானவுடன் எடுத்துக்கொள்ளலாம். பொன்னிறமாக வறுத்த கழற்சிக்காயும் களிப்பாக்கையும் நன்றாக அரைத்து தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். அன்பான நேயர்களே, நாம் கழற்சிக்காயும் களிப்பாக்கையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது பற்களில் எந்த வகையான நோய்கள் இருந்தாலும், பல் அரணை, பல் சொத்தை, பல் ஆட்டம், இவை எந்த நோய்கள் இருந்தாலும் அரைத்து வைத்த பொடியை பல்பொடி போல் நாம் தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் பல் துலக்கி வந்தால் படிப்படியாக பற்களில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் விலகிவிடும். பற்களுக்கு ஒரு இறுக்கத்தன்மை ஏற்பட்டு நீண்ட நாட்கள் பல் விடாமல் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அன்பான நேயர்களே, எளிமையாக நாம் தயாரித்த கழற்சிக்காய் பல்பொடியை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.